ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிற்கான திமோர் லெஸ்தே நாட்டின் தூதர் மரியாதைக்குரிய திரு கார்லிடோ நூன்ஸ் அவர்கள் வந்து அபிஷியல் விசிட்டா சென்னை வந்திருந்தாரு. இதில் கடந்த செப்டம்பர், அதாவது 20-21 ஆகிய 2 தினங்களும் அவரோட பயணிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஸோ இந்த மூலயமா வந்து திமோர் லெஸ்டே நாட்டை பத்தி இன்னும் நம்ம நிறைய அந்த நாட்டோட அபிஷியல்ஸ் பத்தி, பிளஸ் அந்த நாட்டில் இருக்கிற கலாச்சாரம், கல்வி மேம்பாடு, நம்ம இந்தியா திமோர் லெஸ்டே இரு நாட்டோட உறவுகள், இந்த இரு நாடுகளுக்கு உண்டான உறவுகள் எந்த மாதிரி வலிமையான ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசினேன். அதை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற விதமா தான் இந்த வீடியோவை நான் பகிர்றேன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னை விஐடில வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஹையர் எஜுகேஷன், அதாவது என்ஹான்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மொபைலிட்டி ப்ரோக்ராம்ன்ற தலைப்புல வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் வந்து நடந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, திமோர் லெஸ்டே உள்ளிட்ட 27 நாடுகளை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள், தூதுவர்கள், யூனிவர்சிட்டி லீடர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம திமோர் லெஸ்தே நாட்டோட தூதர் திரு கார்லிடோ நூன்ஸ் அவர்களும் வந்து கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய தி பார்க் நட்சத்திர ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் அசோசியேட்ஸ் வித் பிசினஸ் மீட் வந்து நடந்துச்சு. இதில் அவர் வந்து கலந்து கொண்டு திமோர் லெஸ்தே நாட்டில் எந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, திமோர் லெஸ்டே நாடு எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இந்திய நாட்டிற்கும், இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திமோர் லெஸ்டேக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்றோன்ற விதத்தை வந்து அவர் சொன்னாரு. அவர் சொல்றப்ப வந்து நிறைய விஷயங்கள் பிரமிக்கக்கூடிய விஜயமா இருந்தது. என்னன்னா, இந்த திமோர் லெஸ்டே நாடு வந்து 2002 இண்டிபெண்டன்ட் ஆச்சு. அதனை தொடர்ந்து வந்து எங்க நாடு சின்ன நாடு, ஆனா சின்ன நாடா இருந்தா கூட வந்து எங்க நாடு ஒரு வலிமையான ஒரு செழிப்பான நாடா தான் நாங்க வந்து எங்க நாட்டை உயர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஆயில் வித் கேஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் வந்து கல்வி, கலாச்சாரம், எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து நாங்க அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா ஒரு வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவோட சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாகவும், கல்வி வளர்ச்சிக்கு, எங்களுடைய நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாகவும் இருக்கிறது பெருமையா இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னாரு. சோ இதை வந்து பாக்குறப்போ என்ன அப்படின்னா, அங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்தியாவோட சேர்ந்து நம்ம டைப் பண்ணி பண்றோம்னு சொன்னாரு. அது வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், அதாவது நம்ம நாட்டு மாணவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறையை தொடர்ந்து பயன்படுத்தி கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துற விதமாகவும், அந்த நாட்டில இருந்து நம்ம நாட்டு மாணவர்கள் அந்த நாட்டுக்கு செல்வதாகவும், அந்த நாட்டு மாணவர்கள் இங்கு வந்து படிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும், இரு நாடுகளுக்கு இடையே சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்குண்டான வாய்ப்புகள், இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அவர் பகிர்ந்தாரு. அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம் இரு நாடுகளுக்கு உடனான உறவுகள்ல அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் வந்து டிஜிட்டல் லேர்னிங் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன், இது எல்லாமே வந்து இந்தியா மற்றும் திமோர் லெஸ்டே இரு நாடுகளுடனான ஒரு நட்புறவை மேம்படுத்தி இரு நாடுகளுக்கும் கல்வி, பொருளாதாரம், இளைஞர்களோட வளர்ச்சி, இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தினாங்க. சோ இது நம்ம 2 நாட்டுக்கும் வந்து தொடர்ந்து ஒரு உறவு பாலம் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மந்த் தான் வந்து 2024 நம்மளுடைய இந்திய நாட்டின் ஜனாதிபதி மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் வந்து திமோர் லெஸ்டேக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இந்தியாவிலிருந்து பிசினஸ் அசோசியேட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளும் கலந்துக்கிட்டோம். எங்களுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில இருந்து பெரும்பாலான எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து அதில் அந்த திரௌபதி முர்மு மேடம் அட்டன் பண்ண ப்ரோக்ராம்ல வந்து நாம கலந்துக்கிட்டோம். ஸோ அங்கே நிறைய விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அதில் வந்து இரு நாடுகளுக்கு இடையே வந்து எஜுகேஷன், பொருளாதாரம், இது எல்லாமே வளர்ச்சியை கருத்துல கொண்டு 2 நாட்டோட தலைநகரங்கள்லையும் வந்து இரு நாடுகளோட எம்பசியை ஓபன் பண்றதா சொன்னாங்க. அந்த எம்பசிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய பிசினஸ் கொலாபரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட பிரதமர் நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களோட வந்து ஒரு கான்க்ளேவ்ல கலந்துகிட்டாரு. சோ இது எல்லாமே நம்ம 2 நாட்டோட வளர்ச்சியை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா நம்மளுடைய கல்வி
முறையை பொறுத்தவரை குறிப்பா என்னன்னா நம்ம ஒரு 13 ஆண்டுகளா மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல நம்ம எந்த கண்ணோட்டத்தில் இது பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்திய மாணவர்கள் குறிப்பா தமிழக மாணவர்கள் வந்து ஒரு தரமான இந்தியாவை போலவே வந்து ஒரு தரமான மருத்துவ படிப்பு திமோர்ல கிடைக்கிறத பார்க்கிறோம். இந்த மெடிக்கல் எஜுகேஷனை பத்தி அவர்கிட்ட நம்ம பேசினப்போ அவர் சொன்ன விஷயங்கள், எங்க நாட்டில் வந்து ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் இருக்கு. ஒன்று வந்து உன்பாஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி, யூசிடின்னு ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் யுஎன்டிஎல்னு ஒரு யூனிவர்சிட்டி. இந்த முதல்ல சொன்ன 2 யூனிவர்சிட்டிக்கும் இப்போ தமிழக மாணவர்கள் அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. யுஎன்டிஎல் யூனிவர்சிட்டியும் அடுத்த வருஷத்துல இருந்து இந்திய மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் படிக்கிறதுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் திமோர் லெஸ்டே. இந்த 2025-26 கூட அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு, ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. யாராச்சும் விரும்புனீங்கன்னா அட்மிஷன்ஸ் பண்ணலாம். மேலும் இது போன்ற விவரங்களை, இது போல இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.